சாஃப்ட்வேர் மூலமாக இப்படி நான் வந்து பிரிக்கிறேன். பிரித்து இப்படி ஆவணப்படுத்துதல் மூலமாக தான் அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். இல்லைன்னா நாங்கள் வாங்குகிற வேலையை மட்டும் தானே செய்ய முடியும், வேலை செய்வதற்காக தான் நாங்க வந்திருக்கிறோம். மறுபடியும் அதே இதை அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து சொல்வாரு. அப்ப அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதை நான் புரிந்து கொள்வேன். அத்தனையும் ஆவணப்படுத்தி எழுத்துப்பூர்வமாக தருகிற பொழுது அதை நாங்க டிஜிட்டல் பண்ண போறோம். டிஜிட்டைஸ்னா இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு சில நாட்கள் நம்ம கிட்ட வந்து வர மனுக்களை வந்து நான் இப்படி இப்ப ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இப்படி நான் வந்து பிரிக்கிறேன். பிரித்து அதுல வந்து இப்படி அதுவே சாஃப்ட்வேரே பிரித்து கொடுக்கும். எந்தெந்த மனுக்கள் வந்து முன்னுரிமை மனுக்கள், அதில் எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை என்ன, நடவடிக்கை எடுத்த பிறகு அந்த பயனாளருக்கு என்ன நடந்தது, என்ன வகையான மாற்றங்கள் வந்ததுன்னு சொல்லி இப்படி ஆவணப்படுத்துதல் மூலமாக தான் அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். இல்லைன்னா நாங்கள் வாங்குகிற வேலையை மட்டும் தானே செய்ய முடியும், வேலை செய்வதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இது ஆவணப்படுத்தி அதில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, போன வாரத்தை விட இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சிறு முன்னேற்றம் வந்தா அதை விட வேற எதுவுமே இல்லைங்க. அதுக்காக தாங்க நான் சூரத்தனி இல்லாம இரவு பகல் பார்க்காம ஓடி ஓடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். இனியும் செய்வேன். மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அனுமதி பெற்று என்னென்ன கோரிக்கை, எவ்வளவு கோரிக்கை நிறைவேற்ற முடியுமோ அதற்காக நான் போராடுவேன். உங்களுக்கு நல்லது செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர வேற எந்த பாசாங்கோ வேற எந்த நடிப்பதில் இல்லை என்பது என்னோடு பழகிய அண்ணன்களுக்கும் அது தெரியும். அதனால நம்ம நல்ல ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்வோம். மற்றவை நம்ம வந்து ஒரு விஷயமா பேசும்போது நம்ம வந்து தெரிந்து கொள்ளும். உங்கள் அத்தனை பேரையும் மீண்டும் அமைச்சராக மட்டுமல்ல உங்கள் சகோதரனாக வருக வருகன்னு இரு கரம் கூப்பி வருகிற வாங்க பேசலாம்.